அந்த நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை நாம் சற்று கவனிப்போமே. வாகனத்தை ஓட்டுகிற ஒரு டூ வீலரை ஓட்டி கொண்டு போகிற ஒரு மனிதன், பின்னாடி ஒரு மனிதன் அமர்ந்திருப்பான். முன்னாடி இருந்து ஓட்டுகிற மனிதன் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் அந்த நேரத்திலே தேவனுடைய வருகை இருக்குமே. ஆனால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு மனிதர்களை காணவில்லை என்கிற ஒரு காரியம் வரும். இன்ன நபரை காணவில்லை, இந்த தெரு ஓரத்திலே அவருடைய வாகனம் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறது என்று சொல்லுவார்கள். அவர்கள் பதறி போய் தேடுவார்கள். ஆனால் அங்கே ஆட்கள் இருக்க மாட்டார்கள். தேவனை ஆராதித்துக் கொண்டு, அதாவது சபை கட்டடத்திற்குள் ஒரு 100 பேர் இருப்பார்கள். ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. நாம் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே 10 பேரை காணாது, அல்லது 100 பேரை காணாது, அல்லது 20 பேரை காணாது. நினைத்து பாருங்கள், அந்த நேரத்தில் நடக்கிற சம்பவங்கள் எவ்வளவு மகா வேதனையான ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு பிள்ளை படுத்திருக்கும் தாயினுடைய அருகாமையிலே பிள்ளையை காணாது. காலை நேரத்திலே தாய் எழும்பு பார்க்கிற பொழுது, அல்லது தாய்க்கு நினைவு வருகிற நேரத்திலே பிள்ளையை பார்க்கிற நேரத்திலே பிள்ளை காணாது என்பதை பிள்ளைகளை, கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும்.